ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை வியாழனில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது என் செல்லமே. நிச்சயமாக நடக்கும். இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு. நம்பிக்கை மட்டும் இல்லாமல் எதையும் செய்ய முயற்சி செய்யாதே. அனைத்தும் உன்னை விட்டு நீங்க போகிறது. நீ மாறப்போகிறாய். உனது வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. பொறுமையாக மட்டும் இரு. அப்படி இருந்தாய் என்றால் எனது முழுமையான அருளால் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். காற்றில் உன் மூச்சில் கலக்கப் போகிறது. உனக்கான நிம்மதி உன் சாயப்பாவாக என்னை நீ நினைக்கும் போது உனக்குள் சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும். அதில் நீ என் மீது கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என் உயிராய் காப்பேன் என் செல்லமே. உன் நிலையற்ற மனது அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பதை யாரும் விளக்கி சொல்லாமலேயே உனக்கு விளங்கும். மனதை அடக்கி ஒரு நிலைப்படுத்து. சாயி சாயி என்று நான் உனக்கு கொடுக்கும் ஆத்மார்த்தமான வைபோகத்தை அணைய நேரங்களில் நீயே கண்கூடாக பார்த்திருப்பாய். நான் இருக்கும்போது நீ எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். வீணாக மனதை குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தேவையான அனைத்தும் உன் இல்லம் தேடி வரும் என் செல்லமே. உனக்கு ராஜயோகம் தொடங்கிவிட்டது. நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வந்து சேரப்போகிறது. இதன் பலனாக நாளை நல்லதொரு வியாழக்கிழமை விடியலின் போது நிச்சயமாக மகிழ்ச்சியான செய்தி கேட்டுதான் எழுந்திருப்பாய். நீ பிறந்த நேரம் நல்ல நேரம் என் செல்லமே. இனி உன் வாழ்வில் நடக்கப் போவது அனைத்தும் நீ நினைத்த மாதிரிதான். சந்தோஷமாக இரு. இதோ உன்னுடைய பல நாள் சோகத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அது உனக்கு முடியாதது போல்தான் இருக்கும். அது உனக்கு முடிந்துவிட்டது எப்படி என்று நீ கேட்கலாம். உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அழகான வாழ்க்கை, அமைதியான சூழல், ஆனந்தம் கிடைக்கப் போகிறது. நீ சோகத்தை கடந்து வந்தது அசாதாரண விஷயமல்ல. நிறைய கஷ்டம். பிறர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தி உள்ளார்கள். நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்து விட்டாய். உன் பொறுமையை இந்த சாயப்பாவை பூரிக்க வைத்து விட்டது. உன் நம்பிக்கை என்னை மெய்சிலிருக்க வைத்து விட்டது. உண்மையிலேயே உன்னை பாராட்டத்தான் செய்ய வேண்டும். பிரச்சனை வந்ததும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓடி ஒளிவார்கள். ஆம் செல்லமே, மனம் தளர்வார்கள், இடிந்து போய் விடுவார்கள். ஆனால் நீ அப்படி அல்ல. நிதானமாக செயல்படுவாய். யாருக்கும் தெரியாமல் அழுதாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்தாய். நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் உன் சாயப்பா நான் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கிறேன். நம்மை புன்னகை கைகொள்ளும் தூய்மையான மனதோடு என்னிடம் உரையாடு. எங்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே இந்த சாயப்பா நிச்சயமாக காட்சி தருவேன். கேள்விக்கு அப்பாற்பட்டு, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இந்த சாயப்பாவை நம்ப வேண்டும். இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் போதும் என்ற மனதுடன் வாழ கற்றுக்கொள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறாமை, நயவஞ்சகம் கொள்ளாதே. நிச்சயமாக நல்ல அதிர்ஷ்டமான நாள்தான் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியப் போகிறது. உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு சில வகையில் பிரச்சனை தான். யாருக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இல்லை. பிரச்சனையின் அடிப்படை எங்கு தொடங்குகிறது என்றால் சோகத்திலிருந்து சந்தோஷம் வரை, சந்தோஷத்திலிருந்து ஆனந்த கண்ணீர் வரைதான். உன் கவலைக்கு நான் மருந்து தருகிறேன். எப்படிப்பட்ட தருணத்தில் இருந்து என்னை வந்து அடைந்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். பொறுமையாக மட்டும் இரு. இனி வரும் காலம் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக நல்லதொரு காலம் கிடைக்கப் போகிறது. வரமான நாளாக அமைந்துவிடும் நாளைய பொழுது வியாழக்கிழமை. உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்துவது நிச்சயமாகத்தான். உன்னை ஒருபோதும் தவிக்க விட மாட்டேன். உன்னை தூக்கி உயர்த்தி நிற்பேன் என் செல்லமே. அதை தவிர வாழ நல்லதொரு வகை செய்வேன். உன்னை விழவிட மாட்டேன். உன்னுடைய வழியில் தைரியமாக செல். இந்த சாயப்பா எப்பொழுதும் துணையாக உனக்கு வருவேன். நான் உனக்கு அதிசயம் நடத்தத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். இதோ
என்னுடைய ஆசீர்வாதத்தை இன்று நாளை காலை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். நீ நல்லதொரு மகிழக்கூடிய நாள்தான் அது. உன் கஷ்டகாலம் முடிந்து விட்டது என் செல்லமே. நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியல். இனி உன் மனம் அழைக்கலைக்காமல் அமைதியாக செயல்படும். ஆம், குறைந்தது ஒரு 10 நிமிடம் மௌனமாக தியானம் பண்ணு. பூஜை அறைக்குள் அமர்ந்து கொள். மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள். 10 நிமிடம் தியானம் பண்ணு. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், சாய்ராம் என்று மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். மனதில் உள்ள சலசலப்பு குறைந்துவிடும். ஆழமாக யோசிக்க ஆரம்பித்து விடுவாய் என் செல்லமே. பிறகு உடலில் புத்துணர்ச்சி கிட்டியது போல் இருக்கும். எனக்கு தெரியும், உன் சாயப்பாவான எனக்கு நன்றாக தெரியும் உனக்குள் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்று. நீ யாருக்காக எதையும் பண்ணுகிறாய்? உன் குடும்பத்துக்குத்தானே. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வைத்துக்கொள். நம்மளோட அப்பா அம்மா கணவர் குழந்தைகளுக்கு செய்கிற எந்த விஷயம் வீண் போகாது. இதை விட பெரிய சேவை எதுவுமே இல்லை. உண்மையான அன்பு பாசம் தரும் உறவுகள் தான் இனி உன் கூடவே எப்பொழுதுமே வருவார்கள், இருப்பார்கள். ஆம் செல்லமே, உண்மையான அன்பில்தான் ஆனந்தமே இருக்கும். அந்த அன்பையே புரிந்து கொள்வது இந்த சாயப்பா மட்டும்தான். பேரன்பு தான் பக்தியை தரும். ஆம் செல்லமே, நான் சொல்வதை கவனமாக கேள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது நம்மை புரிந்து நடந்து கொண்டால்தான் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதை புரிந்து நடந்தால்தான். ஆனால் இதைத்தான் யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள். கருணை உள்ளமாக இருக்க மறுக்கிறேன். இந்த புண்ணிய பூமியில் பிறந்த அனைவருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தால் கஷ்டங்கள் இருக்கும், மன உளைச்சல்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், புலம்பல்கள் இருக்கும். ஏன் ஆதங்கள் கூடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுதான் வாழ்க்கை. நீ நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இப்படி நடக்கிறது என்று. மற்றவர்களுக்கு மட்டும் அப்படி இல்லை. நல்லா இருக்கார்கள் என்று நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஒரு சிலர் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் துயரத்திற்கு முடிவு உண்டு. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய எண்ணங்கள் நல்லதாகவே இருக்க வேண்டும். அடுத்தவனை போட்டு பார்க்க வேண்டும், தாக்க வேண்டும், விழ வைக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணங்களை மனதிலே விதைத்து விடக்கூடாது. ஆம் செல்லமே, என் அன்பு செல்லமே, உன்னை நிச்சயமாக இந்த சாயப்பா கைவிட மாட்டேன். உன் வாழ்வு மேம்படும். உன் சுய சிந்தனைகளும் மனப்பக்குவமும் இனி முக்கியம். நீச்சல் அடிக்க பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை நீச்சல் அடிக்க பழகிக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உடனடியாக கணிக்க முடியாது. நோயற்ற வாழ்வு பெற்று சுபிட்சமாக வாழப்போகிறாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.